அத்தனை மொழியிலும். இப்போ பார்க்குற இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. இதை நீங்களும் உங்கள் ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவையான ஆப் வந்து அலைன் மோஷன்ற ஆப் வேணும். அந்த ஆப் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோட ஃபைல் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இம்போர்ட்டிங் காட்டும், இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை முடிச்சதுக்கப்புறம் இம்போர்ட்டிங் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் இம்போர்ட்டிங் ஆகலை அப்படின்னா இன்னொரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோக்கு தேவையான ப்ராஜெக்ட் எல்லாமே அதுவே செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஃபைலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்க நெக்ஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே கண்டினியூ டு டைம்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸிங் ஆன ஃபாண்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஜஸ்ட் ஓகேவை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்க இப்படி இருக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேமரா இருக்குல்ல அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் வியூக்கும் வந்துடும். கீழே டைம் லைனை ஸ்மால் பண்ணுறதுக்கு 2 ஃபிங்கரை வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் கலரில் இருக்க இந்த இமேஜுக்கு பதிலாக தான் உங்கள் இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா கீழே டைம் லைனில் இருக்க யுவர் பிக் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க ஸ்டாரை அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு கீழே இருக்க ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இமேஜை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டாப் ரைட் கார்னரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபாண்ட்டை மாற்றுறதுக்கு டைம் லைனில் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த வார்னிங் சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட் கொடுங்க. இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ரைட் சைட் கார்னரில் இருக்க அந்த ட்ரீடாரை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஃபாண்ட்டையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணாலே போதும், ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிரும். நம்ம இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் மட்டும் தேவையானது போதும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல ஃபாண்ட் எல்லாம் வருதோ அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். எக்ஸாமுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த லிரிக் எங்கே இருக்குது அப்படின்னு நான் டைமில் என்ன சர்ச் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபாண்ட் லிஸ்ட்டில் இருக்க இடத்த கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ண உடனே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம டிஃபால்ட்டாகவே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கதால பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு யுவர் பிக் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நான் சொன்ன மாதிரி அந்த கலர் ஃபில் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார் மாதிரி இருக்க அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோக்குள்ளே போயிடும். ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, அதுவே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மூவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டக்குன்னு ஒரு 10 செகண்ட்குள்ளேயே இந்த வீடியோ நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆப்பை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபோட்டோ ரூம் அப்படின்னு ஒரு ஆப், இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ கீழே ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட ஃபோட்டோ லோட் ஆகும். உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அதுவே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் நீங்கள் பிஎன்ஜியை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோ ஃபைல் ப்ராஜெக்ட்குள்ளே அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் வீடியோ ரெடி ஆயிரும். இதே மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க இன்னொரு ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்குது, அதையும் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.